அடே சாய்ராம் காலேஜ் பசங்களா, எப்படா இந்த காலேஜில் படிக்கிறீங்க? இது காலேஜா ஸ்கூலாடா? என்னடா இது டேய்? அதாவது என்ன ஆச்சுன்னா, நம்ம காலேஜில் பார்த்தீங்கன்னா NTPL கோர்ஸ் கம்பல்சரி எல்லாரும் எழுதணும்னாங்க. சரி நம்மளும் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் தான் நம்மளுக்கு NTPL சாய்ராமில் போட்டிருந்தாங்க. நானும் ஆல் டிக்கெட்லாம் எடுத்துட்டு டக்கு டக்குன்னு கிளம்பியாச்சு. நம்ம வீட்டிலேருந்து சாய்ராம் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 13 கிலோமீட்டர்ஸ் தான். நம்ம பார்த்தீங்கன்னா பட்டுன்னு போயிட்டோம் 15 நிமிஷத்தில். அப்புறம் சாய்ராம் காலேஜுக்குள்ளே என்ட்ரான உடனே 2 சைடும் பார்த்தீங்கன்னா பச்சை பசேன்னு ஒரே மரமாக இருந்தது. நம்மளும் பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆகிட்டு உள்ளே போனோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தீங்கன்னா இந்தமாரி எக்ஸாம்லாம் எழுதுறதுனால என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. அப்படியே பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் வச்சுட்டு உள்ளே போய் எழுதிட்டு வந்துட்டேன். ஆனால் ஒன்று சொல்ல போனால் இங்கே சாய்ராம் காலேஜ் ஸ்டாஃப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆஷாக நடந்துக்கிறாங்க. எங்கள் காலேஜே பரவாயில்லன்னு தோணுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியும் ஒரு வழியாக நல்லபடியாக எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பி வந்ததுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி அப்படியே ஃப்ரீயாக இருந்தது. ஜாலியாக அப்படியே வந்துட்டு இருந்தேன். வந்ததுக்கப்புறம் நம்ம வேறு சாப்பிடலையா மத்தியானம், கண்ணுங்கெல்லாம் இருட்ட ஆரம்பிச்சிச்சு. வெயில் வேறு ஒரு பக்கம். வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிக்கனும் 65 வந்தது. நல்லா சாப்பிட்டு அப்படியே அப்போ தான் அப்படியே கண்ணு பிரகாசமாக தெரிஞ்சுது. சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே ஒரு தூக்கம் வந்தது. தூக்கம் போட்டாச்சு. அப்புறம் பரட்டா பாய் நண்பர்களை.